from the other end. That's the ball that hit him yesterday. Retired hurt after that, and he's come out to bat today. I'm waiting for that. ராக்கெட் வேகத்தில் பேட்டை சுழற்றிய ரிஷப் பந்த் 95 மீட்டர் தூரம் பறந்து மைதானத்தை சோலார் பேனலையை பதம் பார்த்த சிக்ஸர். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது போட்டியின் இரண்டாவது நாளில் இந்திய அணி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் தனது அதிரடி ஆட்டத்தின் மூலம் மீண்டும் ஒருமுறை மைதானத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் லஹீர் குமார வீசிய பந்தை ரிஷப் பந்த் பறக்கவிட்ட விதம் அனைவரையும் வேவில் ஆழ்த்தியது. போட்டியின் முதல் நாளில் இதே ஷாட்டை விளையாட முயன்ற போது காயம் ஏற்பட்டு பாதியிலேயே வெளியேறிய ரிஷப் பந்த் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் மீண்டும் களமிறங்கி வழக்கம் போல அதிரடி காட்டினார். லஹீர் குமார வீசிய ஷார்ட் பிட்ச் பந்தை லெக் சைட் திசையில் பாய்ந்து வந்து மிக பிரமாண்டமாக ஃபுல் ஷாட் செய்தார். மட்டையின் நடுவில் பலமாக பட்ட பந்து 95 மீட்டர் தூரத்திற்கு பறந்து மைதானத்தின் மேற்கூரையின் மீது போய் விழுந்தது. அந்த அசுத்தமான அடி மைதானத்தின் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. பந்து மைதானத்தின் மேற்கூரையில் விழுந்ததோடு நில்லாமல் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சோலார் பேனல் மீது மோதி அதை பலத்த சேதத்துக்குள்ளாகியது. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரீப்ளே காட்சிகளில் சோலார் பேனலில் பெரிய அளவிற்கு பள்ளம் விழுந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. இதை எதிர்பாராத சம்பவத்தால் ஆட்டம் சற்று பரபரப்பை ஏற்பட்டது. பந்து மேற்கூரையின் மீது ஏறிவிட்டதால் மற்றொரு பந்துடன் மைதானத்திற்குள் விரைந்த 4வது நபர் ஆட்டம் தொடர வழிவகை செய்தார். பண்டின் இந்த பிரம்மாண்டமான சிக்ஸர் கிரிக்கெட் வட்டாரங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது.